வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நாம் திருமுருகாற்றுப்படை விளக்கத்தை பற்றி கண்டு வருகிறோம். முன்னால் ஞான முத்திரை கைகளை பார்த்தோம். இப்பொழுது களவேள்வியை நடத்தும் கைகளை பார்க்கப் போகிறோம். முருகன் பெரு வீரமுடையவன் என்று யாவருமே அறிந்ததுதான். அவனுடன் போர் செய்த சூரபத்மன் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் வரும் மற்ற அசுரர்களும் அரக்கர்களும் பெற்ற ஆற்றலை விட பேராற்றல் பெற்றவன். துணிவுக்கே உருவாகவும் வன்மைக்கே வடிவாகவும் கொடுமைக்கே கொள்கலனாகவும் இருந்தவன் அவன். அவனை வென்று தேவர்களுக்கு நலம் செய்தவன் முருகன். மிக மிகச் சிறந்த வீரம் படைத்த முருகன் முன்னின்று சூரனோடு செய்த போர் தேவாசுரம் என்று பெயர் பெறும். அதை போன்ற பெரிய போர் வேறு கிடையாது. போரில் பெற்ற வெற்றியின் சிறுமை பெருமை எதிர்த்த பகைவனின் நிலையை பொறுத்தவை. சூரன் மிக்க வலிமை உடையவன் ஆதலால் அவனோடு செய்த போரில் கிடைத்த வெற்றி பெரிய வெற்றியாகும். இதை எண்ணிய நக்கீரர் சூர்மருங்கருத்த மொயம்பின் மதவலி என்று முருகனை பாடினார். முருகன் இந்த வெற்றியை கொண்டாடுகிறான். பேய்கள் போரில் உணவு பெறும் என்பதை முன்னே பார்த்தோம். மற்ற காலங்களில் எல்லாம் பட்டினியாக இருந்த அலகைகள் எங்கே போர் நடைபெறுகிறது என்று பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்குமா. போர்க்களத்தை அடைந்த பிறகு அங்கே உள்ள பிணங்களை தின்னும். அப்போது கொற்றவைக்கும் பூஜை போட்டு பிறகே பேய்கள் உண்ணுவதாக சொல்வது மரபு. இதை களவேள்வி என்பர். எங்கே போர் நடந்தாலும் இறுதியில் களவேள்வி நடைபெறுவதாக சொல்வர். பரணி நூல்களிலும் பழங்கால தமிழ் நூல்களிலும் அது பற்றிய செய்திகள் வருகின்றன. முருகன் போர் செய்து வெற்றி கொண்ட போது கணக்கற்ற பேய்கள் விருந்து உண்டன. அதனால் செருக்களத்து அலகை வகுப்பு போர்க்களத்து அலகை வகுப்பு என்ற அந்த காட்சிகளை வர்ணிக்கும் பாடல்களை அருணகிரியார் பாடி அருளினார். இந்த களவேள்வியில் பல நாள் பசித்திருந்தாலும் உண்ணுவதற்கு முன் பேய்கள் தம்முடைய தலைவியாகிய துர்க்கையை வாழ்த்துகின்றன. வெற்றி வெல் போர் கொற்றவை சிறுவன் ஆகிய முருகனுக்கு இந்த களவேள்வியினால் 2 பங்கு உவகை உண்டாகிறது. தன்னுடைய தாயை போற்றும் விழாது என்பதனாலும் பல காலம் பசித்திருக்கும் ஏழை பேய்கள் உணவு பெறுகின்றன என்பதனாலும் வந்த உவகை அது. ஆதலால் போரில் வீரம் காட்டி வென்ற முருகன் களவேள்வி நன்கு நடைபெறுவதற்கு வேண்டிய செயல்களை செய்கின்றான். செருநற் தேய்த்து செல் சமம் முறுக்கி கருவு கொள் நெஞ்சமொடு கனம் வேட்டன்றே என்பதனால் அவனுடைய திருமுகங்களில் ஒன்று களவேள்வி நடைபெறும்படி செய்கிறது என்பதை முன்பு பார்த்தோம். அந்த திருமுகத்துக்கு ஏற்ற 2 கைகளின் செயல்களை இப்போது சொல்ல வருகிறார் நக்கீரர். அவற்றில் ஒரு கையை முருகன் மேலே தூக்கி சுழற்றுகின்றான். அந்த கையில் உள்ள வளையும் சுழல்கிறது. அவ்வாறு கையை சுழற்றுவது களவேள்வியை நன்கு நடத்துவதற்கு உத்தரவு கொடுக்கும் அடையாளம். வேலை வாங்குகிறவர்கள் கையை மேலே தூக்கி விரலை அசைத்து வேலை நடக்கட்டும் என்று குறிப்பிப்பது போன்றது இது. முருகன் கையை உயர்த்தும் போது அதில் அணிந்த வளை கீழே நழுவி முழங்கைக்கு முன் வந்து நிற்கின்றது. இந்த காட்சியை சொல்லுகிறார் நக்கீரர். ஒரு கை கீழ்வீழ் தொடியோடு மீமீசை கொட்ப என்று கூறுகிறார். ஒரு கையானது கீழே நழுவி விழும் வளையோடு மேலே சுழன்று களவேள்வி செய்க என்று உத்தரவிட என்று கூறுகிறார். தொடி என்றால் வளை, கொட்ப என்றால் சுழல. களவேள்விக்கு முத்திரை கொடுப்ப என்று உரை எழுதுவார் நச்சினார்க்கினியர். இவ்வாறு மேலே உயர்த்தி களவேள்வி நடக்க ஏவும் கைக்கு இணையான கை என்ன செய்கிறது? மணியை அடிக்கிறது. முருகன் திருக்கையில் இருக்கும் பொருள்களில் மணியும் ஒன்று. கொற்றவைக்கு பூஜை செய்வதே களவேள்வி. அந்த பூஜைக்கு மணியடிக்க வேண்டும் அல்லவா? முருகனுடைய மற்றொரு கை என்ன செய்கிறது? அதை செய்கின்றதாம். ஒரு கை பாடியின் படுமணி இரட்ட, மற்றொரு கை ஓசையின் இதாக உள்ள ஒலிக்கின்ற மணியை மாறி மாறி அடிக்க என்ற கருத்தை தெரிவிக்கிறது. பாடி என்றால் ஓசை, படுதல் என்றால் ஒலித்தல், இரட்டுதல் என்றால் மாறி மாறி அடித்தல் என்று பொருள். அந்த மணியின் ஓசை கேட்பதற்கு இனிதாக இருக்கிறதாம். மேலே உள்ள கையை அசைக்கிறான், உடனே கீழே உள்ள கையினால் மணியை அடிக்கிறான். இப்படி மாறி மாறி செய்வதனால் படுமணி இரட்ட என்றார். களவேள்வி ஆகிய கொற்றவையின் பூஜையை நடத்துகின்ற தலைமை பூஜாரியாகவே முருகன் விளங்குகிறான். தன் அன்னையின் பூஜையை அவன் அன்புடன் செய்ய முந்துவது பொருத்தம் தானே. இந்த கைகளின் வர்ணனையை அருணகிரியாரின் திருவாக்கில் இனி பார்க்கலாம். போர்க்களத்தில் நிசாசர்களாகிய அசுரர்கள் மேலும் மேலும் கருவிக்கொண்டு முந்துகிறார்கள். வெளிமுகடளவும் அவர்களுடைய சேனைகள் பறந்து நிற்கின்றன. அவர்கள் இப்போது போரில் தொலைந்து போய்விட்டார்கள்.
இன்னும் யார் இருக்கிறார்கள் என்று தேடி சாடினர் வீரர். போர்க்களம் இப்போது பிணம் பறந்த காடாகிவிட்டது. பேய்கள் அவர்களின் உடலங்களை கொண்டு வந்து அடுக்குகின்றன. போர்க்களம் எங்கும் பறந்து மூலை முடுக்குகளிலெல்லாம் தேடிச் சென்று எங்கும் நிற்கின்றன. களவேள்வி செய்யும் பொருட்டே இவ்வாறு அந்த பேய்கள் ஆயத்தம் செய்கின்றன. அவர்களுக்கு ஊக்கமூட்டும் கை தான் அணிந்த வளைகள் சுழல மேலே நின்று சுழல்கின்றதாம். மீசை மீசை கருவி வெளிமுகட் அளவு நீசர சேனை தேடி விததி பெற சீல கங்கணம் கரங்க மீதில் சுழன்றன. கருவி என்றால் பகைத்து, சேனையை தேடி, விதத்தி பெற என்றால் பரவலை பெற, கங்கணம் என்றால் வளை தொடி, கரங்க என்றால் சுழல. மற்றொரு கையோ மக்களும் விலங்குகளும் அஞ்சும்படி நெருப்பை கக்குகின்ற விழிகளை பெற்ற பூத பிசாசுகள் போர்க்களத்திலே புகுந்து களவேள்வியில் கலந்து கொள்ளும்படி மணியை அடிக்கிறதாம். அவை வேறு எங்கோ இருந்தாலும் அவற்றின் காதில் விழும்படி உரத்த ஒலியோடு முழங்குகிறது அந்த மணி. வெறுவுவ வெறுவ ஏரி சோரி விழியுள பூத பிசாசு போத மிகுதோ நீ பற்றி முழங்கு வென்று கண்டை வாசிக்கை கொண்டன. வெறுவுப என்றால் அதை கண்டு அஞ்சுகின்ற உயிர்கள், வெறுவும்படியாக எரியை சொரிகின்ற. முழங்கு கண்டை, விஞ்சு கண்டை. கண்டை என்றால் மணி, வாசிக்கை கொண்டன என்றால் அடித்து ஒலிக்கும் செயலை மேற்கொண்டவை என்று பொருள். களவேள்வி நடப்பதற்காக அங்கே உள்ள பேய்களை அவை நன்கு காணும்படி ஒரு கையை உயர்த்தி ஏவுகிறான் முருகன். அங்கே வராமல் இருக்கும் பூத பிசாசுகளும் களவேள்வியில் உணவு பெறும்படி அவற்றிற்கு அழைப்பு விடுப்பது போல பேரொலியுடன் ஒலிக்கும் மணியை அடிக்கிறானாம். இப்பொழுது நாம் இன்பம் வழங்கும் கைகளை பற்றி பார்க்கப் போகிறோம். இறைவன் சக்தியோடு ஒன்றி வாழ்வதனால் உலகில் ஆண் பெண்கள் உறவு கொண்டு இல்லறம் நடத்துகிறார்கள் என்பது நாம் அறிந்ததே. நல்ல வண்ணம் யாவரும் வாழ பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது போல முருகனும் மடவரல் வள்ளியோடு நகை அமர்ந்த முகத்தோடு விளங்குகிறான் என்பதை பார்த்தோம். அந்த 6வது முகத்துக்கு இணைந்த கைகள் இரண்டையும் இப்போது நக்கீரர் சொல்ல வருகிறார். யாவரும் குடியும் குடித்தனமாக வாழ வேண்டுமானால் பூமி செழிக்க வேண்டும். நாடு செழித்தால் ஊர் செழிக்கும், ஊர் செழித்தால் வீடு செழிக்கும், வீடு செழித்தால் இல்வாழ்வு நன்கு நடைபெறும். உடம்பும் உயிரும் ஒன்றி வாழ்வதற்கே மழை இன்றியமையாதது. தன் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைத்து அவனை தனியே வாழும்படி வைக்க வேண்டும் என்று தந்தை விரும்பினால் ஒரு அழகிய வீட்டை கட்டி கொடுத்து அதில் நன்கு வாழ்வதற்குரிய பண்டங்களையும் நிரப்பி வைப்பான். அப்படியே இறைவனும் உயிர்கள் நன்கு வாழ வேண்டும் என்று இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கி தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் யாவரும் இல்லற வாழ்வில் இன்புற்று வாழ வேண்டும் என்று மழையை பெய்விக்கிறான். இறைவன் அருளால் மழை பொழிகிறது. முருகனுடைய திருக்கரங்களில் ஒன்று இதை செய்கின்றதாம். ஒரு கை நீல் நிறவிசும்பின் மலி துளி பொழிய என்று கூறுகிறார். ஒரு கையானது நீல நிறம் பெற்ற வானத்திலிருந்து மிக்க துளிகளாக மழையை பொழிய என்ற கருத்து விளங்குகிறது. மழை பெய்தால் அது இறைவனுடைய கருணையை காட்டுவது என்று அன்பர்கள் உவகை கொள்வார்களாம். அடுத்த கை தேவலோக மகளிருக்கு மணமாலையை சூட்டுகிறதாம். தேவலோக மகளிர் மங்கள வாழ்வு பெற்றதற்கு முருகனே காரணம். சுரபத்மனால் அலைப்புண்டு வாழ்விழந்த தேவர்கள் அவனால் அழிந்து படாமல் அவர்களை காப்பாற்றினான் முருகன். தேவ மகளிர் தாலிக்கு வேலியாக விளங்குபவன் அவன். சேல் வாங்கு கண்ணீர் வண்ண பயோதரம் சேர எண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளிமலை எனவே கால் வாங்கி நிற்கும் களிற்றான் கிழத்தி கழுத்திற்கட்டும் நூல் வாங்கிடாதன்று வேல் வாங்கி பூங்கழல் நோக்கு நெஞ்சே என்ற கந்தர அலங்காரத்தில் இந்திராணியன் மங்களத்தை காத்தவன் முருகன் என்ற கருத்து வருகிறது. ஆகவே அமரமகளிர் மஞ்சளும் குங்குமமாக பூவும் மங்களமுமாக வாழும்படி செய்தவன் யார்? முருகன். இந்த கருத்தியை வேறு வகையில் சொல்கிறார் நக்கீரர். ஒரு கை வானர மகளிருக்கு வதுவை சூட்ட என்று கூறுகிறார். அதாவது ஒரு கையானது தேவலோகத்து மடந்தையருக்கு மணமாலை சூட்ட என்ற பொருள்படுகிறது. மழை பெய்து நிலத்தை குளிரச் செய்து மணமாலை சூட்டி உளத்தை குளிரச் செய்து அருளுகிறான் முருகன். புயவகுப்பில் இந்த 2 கைகளின் செயல்களையும் சற்றே மாற்றி சொல்கிறார் அருணகிரிநாதர். முருகனுடைய கை ஒன்று வானில் உள்ள மேகத்தை திறந்து கொண்டு அந்த புனித நீரை விளையாட்டாக ஆடல் பயிலும் தேவலோக மகளிர் மேல் வீசுகின்றதாம்.
விதமிகு பரத சுர வனிதையர் கணம் மேல்தொறும் லீலையாக விமலசலத்தினை விண்திறந்து மொண்டு வீசி பொலிந்தன. விதமிகு பரத சூரவனிதையர் கணமேல் தோறும் லீலையாக விமலச்சலத்தினை விண்திறந்து முண்டு வீசே பொலிந்தன. பல வகையாக பரதநாட்டியம் ஆடும் தேவ மகளிர் கூட்டத்தின் மேனிதோறும் விளையாட்டாக வானில் உள்ள மேகத்தை திறந்து புனிதமான நீரை கொண்டு மொண்டு வீசி விளங்கின என்பது இதன் பொருள். வானர மகளிருக்கு வதுவை மாலை சூட்டுவதாக நக்கீரர் சொன்னதை மாற்றி தேவயானியின் திருக்கரத்தை பற்றியிருப்பதாக பாடுகிறார் அருணகிரியார். விதரண தருவின் மலரிடை செருகிய கூதள நீபமாலை விபுத குல குலிசன் பயந்த சிங்கை யானேக்கு செய்தன. விதரண தருவின் மலரிடை செருகிய கூதள நீப மாலை விபுதர் குல குலிசன் பயந்த செங்கை யானைக்கு செய்தன. கொடைத்தன்மையுடைய கற்பக மரத்தின் மலரின் இடையே சிறிய கூதள மாலையையும் கடம்ப மாலையும் உடைய தேவனத்தின் தலைவனாகிய வஜ்ரபாணியாம் இந்திரன் தந்த சிவந்த கையையுடைய தேவயானைக்கு பொருந்தியிருந்தன என்பது இதன் பொருள். இவ்வாறு முருகன் தன் 12 கைகளாலே 6 முகங்கள் செய்யும் செயல்களுக்கு ஏற்ற வகையில் நலம் செய்கிறான். ஆங்கு 12 கையும் பார்ப்பட இயற்றி என்று கூறுகிறார். அவ்வாறு அந்த 12 திருக்கரங்களும் திருமுகங்களுக்கு ஏற்ற பகுதியிலே அமையும்படி செயல்களை செய்தருளி என்ற கருத்தை தொனிக்கிறது. திருச்சீரலைவாய்க்கு முருகன் எழுந்தருளுகிறான். அப்போது 6 முகமும் 12 கைகளும் உடைய திருக்கோலத்தில் அவன் காட்சி தருவதை இதுகாரும் நக்கீரர் சொன்னார். நாம் அடுத்த பகுதியில் முருகன் அலைவாய்க்கு எப்படி எழுந்தருளினான் என்பதை கண்டு களிப்போம். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.